ஓம் சத்குரு அப்பாவே சரணம். நீ எந்த ஒரு வேலை செஞ்சாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லி உன்னை காயப்படுத்துகிறாங்களேன்னு வருத்தப்படுறியா சாமி? கவலைப்படாத. யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம யாரையும் காயப்படுத்தாம நீ செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே தப்பு கிடையாது சாமி. நீ ஒரு வேலையை தொடங்குறப்போ இந்த வேலை உனக்கு சரியாக வருமா, இந்த வேலையில் உனக்கு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு 1000 பேர் 1000 கேள்வி கேட்பாங்க. எல்லாரோட கேள்விகளுக்கும் நீ விடையாக இருக்கணும்னு நினைக்கிறத விட உன் வாழ்க்கையில் உனக்குள்ள வர கேள்விகளுக்கு நீ விடையை கண்டுபிடி சாமி. அந்த விடை தான் உன்னை முன்னேற்றி கொண்டு போகும். யார் மேலேயும் கோவப்படாத. கோவப்பட்டு வார்த்தைகளை விடாத சாமி. இப்போ உன்னை பார்த்து உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டவங்க முன்னாடி முன்னேறி காட்டு, வாழ்ந்து காட்டு. உன்னோட செயல் மூலமாக அவங்களுக்கு நீ பதில் சொல்லு. இப்போ உன்னை இகழ்ந்து பேசினவங்க கூட நாளைக்கு உன்னை புகழ்ந்து பேசுவாங்க சாமி. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். ஆனால் நீ எப்பவும் கோவப்படக்கூடாது சாமி. கோபம் உன்னை பலவீனமாக்கும். உனக்குள்ளே இருக்கிற கோபம் எதையுமே யோசிக்க விடாது. கோபத்தில் அவசரப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே சரியாக வராது சாமி. அமைதியான மனசு தான் பல நல்ல சிந்தனைகளை உனக்குள்ளே கொண்டுட்டு வரும். யார் எது சொன்னாலும் கவலைப்படாத, கோவப்படாத. உனக்கான காலம் வரப்போ எல்லாம் சரியாகும். உன்னை கை தூக்கி விட ஆள் இல்லைன்னு கவலைப்படாத சாமி. உன் சத்குரு அப்பா நான் இருக்கேன். என்னைக்குமே உனக்கு துணையா உன் சத்குரு அப்பா நான் இருப்பேன் சாமி.